மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கணக்கு கிட்டத்தட்ட சந்திரனுடைய அமைப்புகள் வளர்பிறையாக இருக்குது. 10 மற்றும் 11 தொடர்பு இருக்குது. இதனுடைய ஒட்டுமொத்த பலனாக இந்த வாரத்தில் மேஷராசி நபர்களுக்கு சில நுணுக்க அமைப்புகள், நுணுக்கம், நுட்பம், மைனூட்டான விஷயங்கள், டெக்னிக்கான விஷயங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிற இதுவாக இருந்தாலும் நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் புரிய ஆரம்பிக்கும், கை கொடுக்கும். இதை மையப்படுத்தி தான் இந்த கால நேரங்கள் நகரப்போகுது. ஸோ நுணுக்கமான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் உள்ள நல்லது கெட்டது, கஷ்ட நஷ்ட அமைப்புகளை சரிபார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது பலருக்கும் கை கொடுக்கும். இது வேலைக்கு போகிறவங்களுக்கு மிக முக்கியமாக கை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறவங்களுக்கும் இந்த வார அமைப்பு கை கொடுக்கும். புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறவங்களுக்கு, சம்பள வேலையை மையப்படுத்தி போகிறவங்களுக்கு, இவர்களுக்கு இந்த வார அமைப்புகளில் இந்த நுணுக்கமான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் கை கொடுக்கும். நானே எவ்வளோதான் உழைச்சி பார்க்குறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், ஒரே மாதிரியே தான் இருக்குது, இதை மாற்ற முடியல, அதுலேருந்து வெளில வர முடியல, இதை சரி பண்ண முடியல, என்னன்னே புரியல, அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பும் அந்தளவுக்கு சரியாக கிடைக்க மாட்டுது, இப்போ நம்ம தனியாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தனியாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மேசராசி நபர்களுக்கும் இந்த வார அமைப்புகளுக்கு சில நுணுக்க அமைப்புகள் உங்களுக்கு புரிய வந்து நீங்களாகவே சில விஷயத்தை சரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதற்கான பலன் கண்டிப்பாக மேசராசி நபர்களுக்கு உண்டு. அதற்கு அடுத்த நிலைமையாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 10, 11 அமைப்புகள் கிடைக்க வர்றதுனால இந்த வார அமைப்பு வளர்பெரியாக இருக்குது. 10, 11 இப்போ என்ன ஆகுனாக்கா, செய்த நல்ல புண்ணிய அமைப்புகளுக்கு கர்மாவின் அடிப்படையில் ஒரு லாபம், ஒரு உங்களுடைய கஷ்ட அமைப்புகளை சரி பண்ண, இல்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சில லாப அமைப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் கிடைச்சிரும். அது உங்களுடைய உழைப்பை பேஸ் பண்ண அமைப்பில் இருக்கும். உழைச்ச உழைப்புக்கு எனக்கு இது கிடைச்சிது, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி, உழைப்பை பேஸ் பண்ணி, உடல் உழைப்பு, இல்லை அடுத்தவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம செய்த உழைப்பு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை மையப்படுத்தி உங்களுக்கு இந்த வார அமைப்புகளில் நிச்சயமாக உங்களை காப்பாற்றக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள், வரவுகள், சில மனிதர்களுடைய தொடர்புகள், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மேசராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேசத்தை பொறுத்த வரைக்கும் குறைகள்லாம் ஒன்றும் பெரிய அளவு கிடையாது. இன்னும் சில வாரங்களில் சில சூழ்நிலைகள் கொஞ்சம் நல்லபடியாக திரும்ப நிறைய வாய்ப்புகள் உருவாக போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்க தான் போகிறீங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வாரமாக இந்த வார அமைப்பு செயல்படும்.